மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் தனித்து போட்டியிடுவதாக அறிவித்துள்ள நிலையில் இந்தியா கூட்டணி உடைகிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இந்தியா கூட்டணியில் மிக தீவிரமாக இயங்கி வந்த மமதாவின் இந்த திடீர் முடிவுக்கு என்ன காரணம் என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். हम इंडिया अलायंस আমাকে একবার জানিয়েছে कि আপনার রাজ্যে যাচ্ছে इंडिया गठबंधन का एक स्तंभ अलायंस में कोई नहीं प्रॉब्लम होगा. दीदी हमारे साथ ही रहेगी. आम आदमी पार्टी के पक्ष में 13-0. கட்சி பாகுபாடுகளை மறந்து பாஜகவை வீழ்த்துவதை மட்டுமே இலக்காக வைத்து காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட 28 கட்சிகள் ஒன்றிணைந்து உருவாக்கியதுதான் இந்தியா கூட்டணி. இந்த கூட்டணி தலைவர்கள் இதுவரை 5 முறை ஆலோசனை நடத்திய நிலையில் ஆரம்பம் முதலே பெரிய அளவிற்கு ஆர்வம் காட்டாமல் இருந்தார் மம்தா பானர்ஜி. இந்நிலையில் மேற்கு வங்கத்தில் மம்தாவிடம் காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதிக இடங்களை கேட்பதாக வெளியானது தகவல். ஆனால் ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி வென்றுள்ள 2 இடங்களை மட்டுமே தர முடியும் என கூறிய மம்தா கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு இடத்தையும் கொடுக்க முடியாது என கூறிவிட்டதாக தெரிகிறது. கடந்த தேர்தலில் தனித்தே நின்று 2 இடங்களை வென்றுவிட்ட நிலையில் கூட்டணியில் இருந்து கொண்டு வெறும் 2 இடங்கள் எதற்காக என கேட்டுள்ளது காங்கிரஸ். இதனால் கோபமடைந்த மம்தா அயோத்தி ராமர் கோயில் நிகழ்ச்சி நடைபெற்ற போது மேற்கு வங்கத்தில் மத நல்லிணக்க பேரணியில் காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளை கடுமையாக விமர்சித்தார். இந்தியா கூட்டணியை பொறுத்தவரையில் குறிப்பிட்ட மாநிலங்களில் தொகுதி பங்கீட்டு பொறுப்பை மாநில கட்சிகளிடம் விட்டுவிட வேண்டும் என்றும் பிற மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சி 300 இடங்களில் கூட தனித்து போட்டியிடலாம் என்றும் கூறினார் மம்தா. பிற மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக வேட்பாளர்களை நிறுத்தப் போவதில்லை என்றும் பாஜகவை எதிர்த்து போராட முடியாவிட்டால் தொகுதியையும் கேட்காதீர்கள் என்றும் கூறினார். எதிர்க்கட்சிகளின் கூட்டணிக்கு இந்தியா என்ற பெயரை வைக்க பரிந்துரை செய்ததே தான் என்றும், ஆனால் கூட்டத்தில் பங்கேற்கும் போது இடதுசாரிகள் தன்னை கட்டுப்படுத்த நினைப்பதாகவும் கொந்தளித்தார். இதனால் இந்தியா கூட்டணியிலிருந்து மம்தா வெளியேறுவதற்கு தயாராகிவிட்டார் என தகவல்கள் வெளியான நிலையில் மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் தனித்து போட்டியிடும் என அறிவித்துள்ளார் மம்தா. மேலும் மேற்கு வங்க வழியாக ராகுல் காந்தி நடத்தும் யாத்திரை குறித்து தங்களுக்கு எதுவும் தெரிவிக்கப்படவில்லை என்றும் கூறினார். ওরা যে আজকে র্যালি করেছে আমাদের একবার অ্যাজ এ ম্যাটার অফ কান্ট্রি আমি ইন্ডিয়ার অ্যালায়েন্স আমাকে একবার জানিয়েছে যে আপনার রাজ্যে যাচ্ছে না জানায়নি। সুতরাং আমার সাথে কোনো সম্পর্ক নেই বাংলার ব্যাপারে। অল ইন্ডিয়ায় কি করবো না করবো আপনার ইলেকশন ভাববো। আমরা সেকুলার পার্টি, আমরা বিজেপিকে হারানোর জন্য যা করা হবে। மம்தா இல்லாமல் இந்தியா கூட்டணியை நினைத்துக் கூட பார்க்க முடியாது என கூறியுள்ளார் காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெய்ராம் ரமேஷ். मैं यही कहूंगा, इंडिया गठबंधन का एक स्तंभ टीएमसी है. इंडिया गठबंधन की कल्पना हम नहीं कर सकते ममता जी के बिना. कल हम पश्चिम बंगाल में प्रवेश कर रहे हैं. सीट शेयरिंग की बातें चल रही हैं और कुछ ना कुछ रिजल्ट नतीजा निकलेगा जो सभी को संतुष्ट रखेगा. இந்தியா கூட்டணி உடைந்து விட்டதாக விமர்சித்துள்ள பாஜக மம்தா பானர்ஜியின் இந்த முடிவு எதிர்பார்த்ததுதான் என்றும் கூறியுள்ளது. இதனிடையே பஞ்சாப் மாநிலத்திலும் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி வைக்கப் போவதில்லை என ஆம் ஆத்மி கட்சி தெரிவித்துள்ளது. लोकसभा चुनाव में आम आदमी पार्टी के पक्ष में 13-0. ஏற்கனவே மம்தா தனித்து போட்டி என அறிவித்துவிட்ட நிலையில் ஆம் ஆத்மி கட்சியும் இவ்வாறு முடிவெடுத்திருப்பதால் தேர்தலுக்கு முன்பே இந்தியா கூட்டணி உடைகிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்காக பெரிய பத்மநாபன்.